சிலருக்கு மது போதை என்றால், பல இசை பிரியர்களுக்கு இளையராஜாவின் இசையில் வெளியான 80s பாடல்கள் இன்றும் தீராத போதையாக இருக்கிறது. காணும் சந்தோஷம் யாவும் பொய் வேஷம், பன்னீரில் கண்ணீரின் வாசம் வரும். அந்த வகையில் பாலு மகேந்திரா இயக்கத்தில் 1980 வெளியான மூடு பனி படத்தில் இடம்பெற்ற என் இனிய பொன்னிலாவே பாடல் இன்றும் இசை பிரியர்களின் ஆல் டைம் ஃபேவரட். இந்த பாடல் யாருக்கு சொந்தம் என்றுதான் டெல்லி உயர் நீதிமன்றம் வரை பஞ்சாயத்து போயிருக்கிறது. இந்த பாடலுக்கு இசை இளையராஜா என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த படத்திற்கான இசைக்காக தயாரிப்பு நிறுவனத்திடம் இளையராஜா ஊதியம் பெற்றுவிட்ட நிலையில் இந்த படத்தின் பாடல்களை சரே கம என்ற நிறுவனத்திற்கு தயாரிப்பு நிறுவனம் விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஜீவா நடிக்கும் புதிய படமான அகத்தியா என்ற படத்திற்காக இதே பாடலை தனது பாணியில் மெருகேற்றி யுவன் சங்கர் ராஜா பயன்படுத்தி இருந்தார். இதற்கு தடை கோரி சரேகமா நிறுவனம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. என் இனிய பொன்னிலாவே பாடலை இசையமைப்பாளர் இளையராஜாவின் அனுமதியுடன் தான் அகத்தியா படத்தில் யுவன் சங்கர் ராஜா பயன்படுத்தி இருப்பதாக வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இளையராஜா இந்த பாடலை உருவாக்கி இருந்தாலும் இந்த பாடலுக்கான உரிமை சரேகமா நிறுவனத்திடம் இருப்பதால் இந்த பாடலுக்கு இளையராஜா உரிமை கோர இயலாது என்றும், என் இனிய பொன்னிலாவே பாடலை அகத்தியா படத்தில் பயன்படுத்த தடை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுவரை தான் இசையமைத்த படங்களின் பாடல்களுக்கு ராயல்டியாக மாதந்தோறும் பல லட்சங்களை சம்பாதித்து வரும் இளையராஜாவுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.